அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோ சார் வரும் அதை மட்டும் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது நிவேதா சுப்பிரமணியன் சார், அதர் ஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஹோமியோபதி சீட் கிடைச்சா ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாக இருக்குமா? சரி, இவங்க கேட்குறது அதர் ஸ்டேட்டில். சரியா? அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, நம்ம சித்தாலேயோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிது, அப்போது நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் உள்ள ஹாஸ்டல் கிடைக்கிது அப்படின்னா இங்கே ஃபீஸ் எப்படி இருக்கும், அதன் பிறகு அதர் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளஸ். இந்த காலேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீஸுன்றது எந்த சமயத்துலேயும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரவே வராது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தம்பி கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் வருமே ஒழிய, இதை தவிர்த்து வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ், கிளாஸ்க்கான விஷயங்கள், வேறு ஏதாவது புக்ஸு, வேறு கிளாஸ் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரியான அடிஷ்னல் விஷயங்கள் அது வந்து கேட்பாங்க. ஸோ அது ஆவரேஜ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு 3000 to 4000 இருக்கலாம். புக்ஸ் மட்டும் ஒரு இயருக்கு அட்லீஸ்ட் ஒரு 6000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸில் உள்ள ஃபீஸஸ் அப்படின்றது. இதே காலேஜுக்கான ஃபீஸஸ் அப்படின்றதும் ரைட். இதே வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது எப்படின்னா, ஹாஸ்டலில் ஹாஸ்டலோட ரூம் ரெண்ட் அப்படின்றது ஒரு 60 ரூபீஸ்லேருந்து 1 மந்த்துக்கே சொல்கிறேன், 60 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ்க்குள்ளே தான் அந்த ரூமோட ரெண்ட் அப்படின்றது வரும். இதுக்கு மேலே வரவே வராது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதனோட ரெகுலேஷன்ஸ் வந்து அப்படி தான் கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே தான் அந்த ரூமோட ரெண்ட்டோட ஃபீஸ் வந்து இருக்கும். சரி, அப்போ ஏன் சார் என் சீனியர்லாம் சொல்கிறாங்க, என்னோட கூட படிக்கிற இதுக்கு முன்னாடி படித்த அக்கெல்லாம் சொல்கிறாங்க 3000 வரும் 4000 வரும்னு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன் பேஸில் கரண்ட் பில் இருக்கு இல்லையா, இபி பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கூடவே வரும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 1.5 lakhs அப்படின்றது வரும். இப்போ ஹாஸ்டலில் மொத்தம் தங்கி இருக்கிறது ஒரு 55 மெம்பர்ஸ்னால் அந்த 55 மெம்பர்ஸ் டிவைடட் பை அந்த 1 lakh 1 lakh ஃபீயை வந்து உங்களோட ஹெட்டில் பிரித்து போட்டு அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு கரண்ட் பிபி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு 1000-1200 அப்படின்றது வரும். ஒரு சில சமயம் 800 அந்த ரேஞ்சுக்கும் வரது, மோட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ரைட்டா? அதன் பிறகு ஃபுட் பில் அப்படின்றது ஆவரேஜாக ஒரு 3000 3500 அல்லது 800 உள்ளே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வரைக்கும் மெஸ் பில்லுக்கு வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ரைட்? இது வந்து ஹாஸ்டல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ரைட்டா? இது நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஹோமியோபதியோ, கவர்மெண்ட் சித்தாவோ, இல்லை கவர்மெண்ட் ஆயுர்வேதாவோ, யுனானியோ, நீங்கள் எந்த செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் ஃபீஸ் வந்து இருக்குங்க. சரி, அப்போது அதர் ஸ்டேட்டில் என்னென்னா, அதர் ஸ்டேட்டில் இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசின்றது ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு மந்த்துக்குன்றது 150 ரூபீஸ் அப்படின்ற சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்டில் என்ன சார்ஜஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த ஸ்டேட்டை பொறுத்து. சரியா? ஆனால் மேக்ஸிமம் ஒரு 300க்கு மேலே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது ரூம் ரெண்ட்டுக்கானது. அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து கரண்ட் எக்ஸ்பென்சஸ், இபி எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம இந்த சொன்ன ரேஞ்சிலே வந்துடும். ஃபுட் பில்லும் இதே மாதிரி வந்துடும். ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து எங்கே வெளியே படித்தாலும் சரி, இன்சைடில் படித்தாலும் சரி, ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஹாஸ்டல் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3500 4500 வரைக்கும் ஆன் ஆவரேஜ் நீங்கள் வந்து பே பண்ணி இருக்க வேண்டி இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சார் நான் ஒரு ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாய்ஸ்லாம் வந்து வெளியே தங்கியிருக்கோம் சார், எங்களுக்கு வந்து பாளையங்கோட்டில் இங்கே வந்து ஹாஸ்டல் இல்லை சார், என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் ஆகும் சார் அப்படின்னா அடுத்த கட்டம் கேட்கலாம். சார் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பாளையங்கோட்டை போன்ற ஒரு செமி ரூரல் ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த சிட்டி உள்ள ஒரு ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் சிட்டி, ஹெவியான சிட்டியாக இருக்கும். அதன் பிறகு எல்லாமே கொஞ்சம் ரூரல் ஏரியாவாக தான் இருக்கும். அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி காலேஜுக்கு உள்ள சைடில் உள்ள ஏரியாக்களில் நீங்கள் ரெண்டில் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5000 வரும். ஸோ நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பர் ஹெட் அப்படின்றது ஒரு 2000 ஆவரேஜ் வந்து வரும். இது இபி எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்தே. அப்புறம் கூட வந்து மெஸ் பில் நீங்கள் வந்து தனியாக வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆவரேஜ் ஒரு 4000 பர் ஹெட் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக இதாகும். இன்கேஸ் ஒரு குக் வச்சு நீங்கள் அங்கேயே வீட்டிலேயே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 10,000 எக்ஸ்பென்சஸ் ஈஸியாக நீங்கள் 3-4 பேர் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா திங்ஸை மட்டும் 2000 வாங்கி போட்டுட்டு அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணின விஷயங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், இப்படி நடந்திருக்கு. அண்ட் இது சென்னை காலேஜில் ஒரு ஹாஸ்டல் கிடைக்குது, சென்னை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் வந்து கிடைக்குதுன்னா அங்கேயும் இதே ரேஞ்ச் தான், ஒரு 4000 மந்த்லி 4000 to 5000 எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு இதே இன்னொரு கட்டம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, அங்கே வந்து ஹாஸ்டல் இல்லை சார், பட் எங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி ஹாஸ்டல்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் ப்ரைவேட்டில். பிஜி ஹாஸ்டல்ஸ் உங்களுக்கு ஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 6500லேருந்து 8000 வரைக்கும் நீங்கள் வந்து ரூமுக்கான இது வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடிஷ்னலாக அங்கேயே ஒரு 2000 சேர்த்து பே பண்ணிங்க அல்லது 1500 சேர்த்து பே பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபுட்டும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் இந்த காஸ்ட்லேயும் ஈஸியாக நல்ல ஒரு ஏசி பேஸ்டு ரூமே வந்து எடுத்துக்கலாம். சென்னை பேஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏசி இருந்தால் கொஞ்சம் நைட் டைம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா ரொம்ப வெக்கையில் இருக்கவே முடியாது, அப்போது இதாகவே முடியாது. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், எப்போவுமே சென்னை பேஸ்டில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டடான இதில் நீங்கள் வந்து ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரூம்மேட்ஸை கண்டிப்பாக சித்தாக்குள்ளே உள்ள பீப்புள்ஸாகவே வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இல்லாமல் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு ஃபீல்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அதை வித்தியாசமாக நம்மளே ஒரு ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுது. நம்ம ஸ்டடி டைம்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்டடி டைம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதுல? ஸோ நமக்கு ஒரு ப்ரைவசி கிடைக்கும். இன்கேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துருக்கோன்னா நம்ம கிளாஸ் ரிலேட்டடான விஷயங்கள், கிளாஸில் நடத்தின விஷயங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்னால் தயவுசெய்து வெளியே ஹாஸ்டல் எடுக்கிறவங்க நீங்கள் அந்த இயரில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு பிஜி அந்த மாதிரி எடுத்துக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபான ஒரு ஜோனாக அது அமையும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து இந்த 20th மேலே இருக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் மந்த் எண்டுக்குள்ளே எப்படியாவது கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தடுத்த ரவுண்ட் போட்டோம், அடுத்து நம்ம இன்னும் வந்துட்டு பார்த்துட்டு ஃபர்தராக வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ வெரி மச்.